அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவாய் அற்புதமாய் ஆண்டவர் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் நிறைய பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவைகளின் மத்தியிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் அற்புதமாய் தம்முடைய கரங்களில் மறைத்து பாதுகாத்து வருகிறார். நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தி இருக்கிறோம். காலை எழுந்தவுடனே ஆண்டவரை இந்த நாளை காண செய்த எங்கள் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் முழுவதும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எவ்வளவு பேர் சொல்லி இருக்கிறோம். நாம் இந்த நாளிலே சொல்லுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, இயேசு ஒரு கிராமத்துக்கு போவார். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்து, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று கெஞ்சுவார்கள். சுகமாவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க கெஞ்சுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீங்க போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்கள். போகிற வழியிலே 10 பேரும் சுகமாகி விடுவார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் திரும்பி வந்து தேவனுக்கு மகிமையாக நன்றி செலுத்துவார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்வார், அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அதற்கு முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணாமே. பாருங்கள், ஒரு மனிதன் தனக்கு தேவன் செய்த நன்மையை திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். எப்பொழுது? ஆசாரியனுக்கு காண்பித்து பின்பு தன்னை சுகமாக்கின ஆண்டவரிடத்திலே வந்து நன்றி செலுத்துகிறார். நிறைய பேர் உங்களுக்காக ஜெபிக்கலாம், நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படிக்கு ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னை இவ்வளோ நாள் பாதுகாத்து சுகம் தந்து அற்புதமாய் நடத்தியிருக்கிறீரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். மும்பையிலே என்னுடைய நண்பர் ஒருவர் வேறு மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருக்கிறார். அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், வெளியிலே போகும்போது ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவருக்கு மகிமையாக ஜெபிக்க ஆரம்பிப்பார். திரும்பி வந்த பிற்பாடும் ஆண்டவருக்கு வெளியே நின்று ஜெபித்து பிற்பாடுதான் வீட்டுக்குள்ளே வருவார். ஒவ்வொரு வினாடியும், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பை தந்தீரே, இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் உதவி செய்தீரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்லி கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும் பாருங்கள். இன்னைக்கு நமக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? திரும்பி வந்து ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வந்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். குடும்பமாய் சேர்ந்து, சபையாய் சேர்ந்து கர்த்தர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்கும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த அந்நியனை போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீங்கள் செலுத்தும் நன்றிகள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். தேவன் உங்களை பார்த்து ஆசீர்வாதத்தை அனுப்புவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 10 பேர் சுகமாக்கப்பட்ட பிற்பாடு ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி சொன்னதை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.